ட்ரேட் அண்ட் டெக்னாலஜியில் இன்னைக்கு ஒரு 10 அப்டேட்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, சைனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற வர்த்தக போர் காரணமாக சீனாவை சேர்ந்த 5 நிறுவனங்கள் சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தங்களுடைய ஐபிஓக்களை பதிவு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவுடைய செனட் சபையில் டிக்டாக் நிறுவனம் சீனாவை சேர்ந்த நிறுவனமா சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனமா அப்படிங்கிற விவாதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே அதிகமான கோழி இறைச்சிகளை சிக்கன்களை ஏற்றுமதி செய்கிறது பிரேசில் நாடு தான். இந்த பிரேசில் நாட்டில் இப்போது பறவை காய்ச்சல் பரவி உள்ளது. இதனால பிரேசிலில் இருந்து கோழி இறைச்சிகளை இறக்குமதி செய்ய சைனா, ஐரோப்பிய யூனியன், மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினா போன்ற நாடுகள் தடை விதிச்சிருக்காங்க. ஸ்பெயினில் ஒரு வித்தியாசமான போராட்டம் நடைபெற்று இருக்குது. அதிக சுற்றுலா பயணிகள் வருவதால விலைவாசிகள் அதிகரிப்பதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் மற்ற சேவைகள் அதிக சுமை கொண்டதாக மாறி வர்றதுனால ஸ்பெயினில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கோரி போராட்டம் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ஸ்பெயினுடைய கேனரி ஐலாண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எல்லா நாடுகளும் சுற்றுலா பயணிகள் தங்கள் நாடுகளுக்கு வரணும், அதன் மூலம் வியாபாரம் பெருகணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் ஸ்பெயின் மக்கள் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பிரேசிலோட அமேசான் நதி தொடங்கும் இடத்துல எண்ணெய் வளம் இருக்க வாய்ப்பு இருப்பதா பிரேசில் நிதி அமைச்சர் பெர்னாண்டோ ஹேடட் கூறியிருக்கிறார். இதற்கான ஆய்வு நடைபெறும்னு அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பிரேசில் மாற்று எரிசக்தியான லித்தியம் பேட்டரி போன்றவற்றிலும் சிறந்து விளங்கி வருது. இதுல பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில அமேசான் நதியில எண்ணெய் வளம் இருக்குதா அப்படிங்கிற ஆய்வு நடத்தப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏஐ கிரியேட்டர்களுக்கு வாய்ப்பளிக்கிற வகையில் காப்பிரைட் விவகாரத்தில் தளர்வுகளை கொண்டு வரணும்னு பிரிட்டனுடைய பிரதமர் கேர் ஸ்டார்மர் கூறியிருக்கிறார். இதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. குறிப்பாக பிரிட்டனை சேர்ந்த பாடகர் எல்டன் ஜான் பிரிட்டிஷ் அரசு ஏஐ தொழில்நுட்பங்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் திருட்டில் ஈடுபட இருப்பதா கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். இந்தியாவுடைய வோடஃபோன் ஐடியா நிறுவனம் தங்களுடைய வட்டி அபராத தொகையை தள்ளுபடி செய்யணும்னு இந்திய அரசிடம் கேட்டிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வோடஃபோன் இந்தியா நிறுவனம் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு இருக்கக்கூடிய $9.6 பில்லியன் வட்டி மற்றும் அபராத தொகையை தள்ளுபடி செய்ய சொல்லி இந்திய அரசிடம் கேட்டிருக்காங்க. சைனாவில் புதிதாக ஒரு வரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிளாஸ்டிக் குப்பை தடுப்பு வரி என்ற பெயரில் ஒரு வரி அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் பொருட்களான போலி ஆக்சிமெத்திலின் கோபாலிமர் பொருட்களுக்கு அதிக அளவிலான வரி விதிச்சிருக்காங்க. குறிப்பாக பொருள்கள் மட்டும் இறக்குமதி செய்யப்படும் போது அமெரிக்காவுக்கு 74.9% வரையும், ஐரோப்பிய யூனியன்களுக்கு 34.5% வரையும், ஜப்பானிலிருந்து இறக்கப்படும் கோபாலிமர் பொருட்களுக்கு 35.5% வரையும், தைவானிலிருந்து இறக்கப்படும் கோபாலிமர் பொருட்களுக்கு 32.6% வரையும் விதிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான விளக்குகளும் மற்றும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட மெக்சிகோவுடைய நேவி ஷிப் நியூயார்க்குடைய புரூக்ளின் பிரிட்ஜில் மோதிய செய்தியை நாமெல்லாம் தெரிஞ்சிருப்போம். இந்த விபத்தில் 2 பேர் பலியாகி இருக்கிறாங்க. மேலும் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா நியூயார்க் மேயர் கூறியிருக்கிறாங்க. துருக்கி அருகே உள்ள பிளாக் சீன்னு சொல்லக்கூடிய கருங்கடலில் 75 பில்லியன் கியூபிக் மீட்டர் பரப்பளவில் நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதா துருக்கி அதிபர் எர்துகான் கூறியிருக்கிறார். துருக்கி இதுவரை வெளிநாட்டில் இருந்தால் இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்து இதை எடுப்பதன் மூலம் துருக்கியுடைய உள்நாட்டு தேவைக்கு 3 ஆண்டுகளுக்கு இதனை பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன்ஏஐ ChatGPT நிறுவனம் உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டரை அபுதாபியில் உருவாக்க இருக்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது எப்படி உருவாக்க போகுதுன்னா 10 சதுர மைலில் உருவாக்க போகிறாங்க. இந்த டேட்டா சென்டர் 5 ஜிகாவாட்ஸ்கள் கொண்ட டேட்டா சென்டர்களாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 5 நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கு சமமானது. முதல் கட்டமான 1 ஜிகாவாட்ஸ் தன்மையுடைய டேட்டா சென்டர் NVIDIAவின் 5 லட்சம் புதிய ப்ராசஸர்களை கொண்டு தொடங்க திட்டமிட்டிருக்காங்க.